எல்லோருக்கும் வணக்கம். குழந்தை வளர்ப்பதை பற்றி ஒரு அருமையான தகவல் எனக்கு கிடைத்திருக்கிறது. இப்பொழுது அந்த பெண்மணிக்கு 2 குழந்தைகள் பிறந்து நல்ல முறையில் வாழ்ந்து வருகிறார். ஆனால் அந்த குழந்தைக்கு சிறு வயதில் கிட்டத்தட்ட எல்கேஜி யூகேஜி படிக்கும் வயதில் நடந்ததை இப்பொழுது விவரிக்கிறார். இன்னமும் அதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட அந்த பெண்ணிற்கு 30 வயதை அடுத்து இருக்கலாம். ஆனால் 2 குழந்தைகள் கையில் இருக்கின்றன. ஆனால் அவள் என்ன சொன்னது, கிட்டத்தட்ட முதலில் பள்ளியில் சேரும்போது நடந்ததை இப்பொழுது விவரிக்கிறது. நடந்தது முதல் நாளாக இருக்கலாம். அன்று அம்மா என்ன செய்கிறார்கள், அந்த குழந்தையை கூப்பிட்டு கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு செல்கிறார்கள். பள்ளிக்கூடத்தில் உள்ளே விட்டுவிட்டு, நீ உள்ளே இரு, நான் வெளியே அமர்ந்திருக்கிறேன் என்று, நான் எங்கேயும் ஒன்றை விட்டு போக மாட்டேன் என்று உறுதிமொழி சொல்லிவிட்டு அந்த அம்மா அந்த குழந்தையை பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு வந்து விடுகிறார்கள். ஆனால் அந்த சொன்னது போல் அந்த அம்மா பள்ளிக்கூடத்தில் வகுப்பிற்கு வெளியே அமரவில்லை, வீட்டுக்கு வந்து விட்டார்கள். இது சில நாட்களுக்கு பின்பு அந்த குழந்தைக்கு அது தெரிய வருது, அம்மா சொன்னது போல் நடக்கவில்லை, நம்மை ஏமாற்றி விட்டார்கள் என்று அந்த குழந்தைக்கு அது தெரிய வருகிறது. ஆனால் நமக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம், குழந்தை சின்ன குழந்தை தான், ஏமாற்றி தான், ஒன்றும் தெரியாது, மறந்து நினைக்கலாம். ஆனால் அந்த பெண் தாய் அந்த சிறிய வயதில் ஏமாற்றியதை இன்றும் அது ஞாபகத்தில் வைத்திருக்கிறாள். அந்த அளவுக்கு ஒரு ஆழமான பாதிப்பை அந்த சிறு குழந்தையின் மனதில் அது ஏற்பட்டு விடுகிறது. எனவே தயவு செய்து குழந்தைகளை நீங்கள் எக்காரணம் கொண்டும் ஏமாற்றாதீர்கள். நீங்கள் கடுமையாக சொல்ல வேண்டும், நீ பள்ளிக்கூடம் செல்கிறாய், பள்ளியில் நீ தனியாக இருக்க வேண்டும், கூட பல குழந்தைகள் இருப்பார்கள், அவர்கள் எப்படி விளையாடுவது என்று கற்றுக்கொள், நான் உன்னை விட்டுவிட்டு இங்கு வீட்டுக்கு செல்கிறேன், உன்னை இங்கே இருக்கும் ஆசிரியர்கள் குழந்தைகள் உன்னை நன்றாக பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டு வகுப்பில் ஒரு 10-15 நிமிடம் வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் குழந்தை எக்காரணத்தை கொண்டும் ஏமாற்ற வேண்டாம். அந்த ஏமாற்றம் அவர்களை மிகவும் அதிகமாக ஆழமாக பாதிக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அது சிறிய விஷயமாக இருக்கலாம், ஆனால் அது குழந்தைக்கு ஒரு பச்சை மண்ணிற்கு அது மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நாளில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.